நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம், பொண்ணு பார்க்க போனோம். அவங்க என்ன வராங்க, பையன் பார்க்க வராங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க விஸ்வான் ஸ்ரீ விளாக்ஸ். விஸ்வான் ஸ்ரீ விளாக்ஸ் எல்லாமே ஸ்ரீ இல்லாமல் நான் விஸ்வான் ஸ்ரீ விளாக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா. இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம். பட் இப்போ ரிட்டன் அவங்க வீட்டிலேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஊர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரிட்டன் அவங்க வர்றதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பையன் பார்க்க வராங்களா அப்படின்ற பேர் தான் எழுதி தோணுது. இல்லை நீங்களே சொல்லுங்கள், அவங்க என்னை பார்க்க வராங்களா இல்லை வீட்டை பார்க்க வராங்களா? அது எப்படி சொல்லுன்னு தெரில. ஆனால் என் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லோரும் சிரிச்சுன்னு சொல்கிறாங்க பையன் பார்க்க வராங்கன்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன். பார்த்தீங்கன்னா மச்சான், சிரி மச்சான், 32 பல்லு தருவேன். இந்த ட்ராக்ல யாருன்னா போனேன்னா போயிட்டு வாங்க, ஓகேவா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி, இது பார்த்தீங்கன்னா தங்கச்சி, ஓகேவா. தங்கச்சின்னு சொல்லாமல் இப்போ வந்து வீட்டில் ஆர்த்தின்னா ஒரு பொண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆர்த்தி வந்து ஒரு உளவுத்துறை, ஓகேவா. சரி, அப்படிலாம் இல்லை. இந்த தெருவில் வந்து எப்படி சொல்கிறது, ஆர்த்தின்னு இப்போ இந்த தெருவில் எந்த சண்டை இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் தெரிய வருது ஆர்த்திக்கு தான். எங்களுக்கு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆர்த்திக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன். அது ஒருத்தர் உள்ள உட்காந்துக்கிறார் தெரியுமா, அந்த கவுண்டமணி செந்தில் படத்தில் வருவார் ஒருத்தர், மிக்சர் சாப்பிட்டே இருப்பார். அதுதான் அவர். இருங்க, அவரை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவர் தான் எங்கள் பெரியப்பா. இவர் தான் ஜமீன்தார் விட்டு பரம்பரை. இவர் நான் பெரியப்பா, ஆய் சொல்லு பெரியப்பா, ஆய் சொல்லு வாய்க்க. இது வந்து இவர் வந்து எங்க சித்தப்பா. இவரு எங்க மாமா, இவங்க எங்க சித்தி, இது எங்க மாமி, இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஸ்ரீஷா, இவங்க பெரியமா, இவர் எங்க பெரியப்பா, இவன் என் தம்பி, பெரியப்பா பையன். பெரியப்பா ஆய் சொல்லுங்க. ஆய் சொல்லு. இவன் பல்லு பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும். என்னன்னு தெரியல. இது வந்து இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம், பொண்ணு பார்க்க போனோம். அவங்க என்ன வராங்க, பையன் பார்க்க வராங்க. புரியல. அதான உண்மையா? அதானே உண்மை. சரி, போனோடனே அது எப்படி ஜூஸ் கொடுத்ததா அதே மாதிரி நீ ஜூஸ் கொடுக்கணும் அவங்க வீட்டுக்கு வரும்போது. சரி ஓகே, குத்துடலாம். ஏன்னா இதை பற்றி நம்மளுக்கு வந்து பெரியவங்க விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே, ஜூஸில் உப்பு போட்டு குத்துடலாம். நான் எல்லாம் சக்கரை போட்டு கொடுப்பாங்க, நம்ம உப்பு போட்டு குத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது, அதுவும் இல்லாமல் யோகா அவங்க சிஸ்டர்ஸ் வேறு எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களாம். என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. ஆனால் யோகா விட எனக்கு அவங்க 2 சிஸ்டர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க என்ன கேட்டாங்க, வரதட்சணை ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எதனால் வேணான்னு சொல்லணும்னு பார்த்தேன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் வேணான்னு சொல்லுவேன்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம அதெல்லாம் கேட்கணும். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் வச்சு சரி, நம்ம வேறு ஏதாச்சும் கேட்கலாம். லவ் மேரேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே வேணாம். நான் அவங்க அப்பா என்கிட்ட கேட்டாருன்னா எதுவும் வேணாம். என்ன பெரியப்பா சொல்லு பெரியப்பா. அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆமாம், இவர் தான் எங்கள் பெரியப்பா. எங்கள் அப்பாவோட 2வது அண்ணன், 3வது அண்ணன். ஓகே, அதை சொல்ல மறந்துட்டு. இப்போ வந்து அதான் அவங்க வீட்டில் வந்து என்ன வேணும், வரதட்சணை என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், வேறு எதுவும் வேணாம், உங்கள் 2 பொண்ணு மட்டும் கூடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அது இல்லாமல் யோகா சொல்லிட்டு எனக்கு வந்து வரதட்சணைலாம் வேணாம், பை 1 get 2 ஆஃபர். ஏன்னா அவங்க 2 சிஸ்டர் நான் தான் கல்யாணம் பண்ணி போகிறேன். சரி ஓகே, பாய். அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம அடுத்து என்னன்னு வீடியோவில் நினைப்பாங்க. ஓகே, பாய். நீயா ஃபஸ்ட்டு எனக்கா விசாயிட்ட கொடுக்கணுமா? விசாயிட்ட பிடிப்புதா? மாமா வீடியோ எடுக்க விட்டாங்கடா. மாமாவை என்ன பண்றது? மித்ராவா எது மாமா எடுக்க மாட்டாங்க. வந்துட்டாரு. அப்பா வந்துச்சு, கீழே வந்துச்சு அப்பா. அது இருக்குது அப்பா. எல்லாரும் பண்றாங்க. இப்பதான் யோகா அப்பா நிக்கிறோம். யோகா அப்பா அதான் யோகா அப்பா பாக்குறாங்க நம்மள. மித்ரா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா மாப்பிள்ள?
நான் புது மாப்பிள்ள பத்தி அவங்க வந்து கரெக்டா வீடியோ எடுத்தனா வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் இவனா சின்ன விக்கி ஏய் நீ நான் தான்டா நான் தானே நீ நான் இப்படியா இருந்தேன் சின்ன வயசுல பாருங்க எப்படி இருப்பாரு சரிடா அவன் பல்லு மட்டும் காட்ட மாட்டான் ஏன்னா வந்து அவனுக்கு ஓட்ட பல்லு இஷா வெளியே வந்துட்டான் இஷாவோட காஸ்டியூம் பாருங்களேன் பேண்ட் வந்து என்ன யோகா ஐய பொண்ணு வருவா யோகா ஆம்பளை நடக்காத கம்னு ஆம்பளை நடக்கூடாது ஐயோ ஐயோ ஏ உங்க அப்பா பாக்குறாரு யோகா உங்க அப்பா பாக்குறாரு போங்க 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 யோகா நீ போக மாட்டியா இப்போ பார்த்தல அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா யோகா போங்க யோகா உங்க பின்னாடி வரணுமா யோகா நாங்க உங்க அப்பா தான் காரணம் உங்க அப்பா தான் காரணம்ப்பா என்னம்மா யாருமா மேல கூட்டு போறா தாத்தா வருதான் இது பெரியப்பா எங்க அப்பா சரி ஓகே கட் பண்ணிக்கலாம் வாங்க 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 எப்படி எதுக்கு ஏதோ இது எதுக்கு அப்ப திரும்ப கேமரா இருக்கு கேமரா யாரும் ஆன் பண்ணுவா வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு எப்படி சொல்லணும் வணக்கம் ஏய் உயில பேர் சரியா உயில பேர் இது சுத்தி எடுக்கிறதா என்னால எல்லாம் மார்க்கெட் அந்த மாரி இது எல்லாம் பாங்க எல்லாம் ஒரு வேலை பார்த்துனாங்க வீடியோ இருக்கு லேடிஸ் தான்பா நிறைய பேர் இருக்காங்க யோகா தங்கச்சி பாருமா யோகா தங்கச்சி சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு என்ன பண்றது தெரியல எங்க உட்காரணும் யார்கிட்ட பேசணும் எனக்கு ஒண்ணுமே தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல இவனுக்கு 2 பேர் எப்போ வர சொன்னா எவ்வளவு லேட்டா வந்துடுறாங்க தெரியுமா இவனுக்கு 2 பேர் என்ன பண்ணாலே தெரியல எவ்வளவு லேட்டா வந்துக்கிறானுங்க இவனுக்கு எல்லாருமே என் ஃப்ரெண்டு அந்த ஒயிட் டிஷர்ட் மட்டும் தம்பி காசி எவ்வளோ ஆகுது சூப்பராகுதா ஏய் அடுத்து பரத்து தான் கல்யாணம் பாலா கல்யாணத்தை பத்தி பேசினாலே அவ்வளோ சைலண்ட் ஆயிடுவான் உனக்கு எப்படா 2027 நடக்கும்போது அப்பாட்ட எல்லாம் கேட்டாச்சு 27 அவனுக்கு 27 2027 சந்தோஷுக்கு அவ்வளவுதான் இந்த வருஷமா பண்றோம் சரி போய் கல்யாணம் பண்றோம் இப்போ நீங்க பையன் பார்க்க வந்துக்கிறீங்க பையன் பிடிச்சிதா இல்லையா எல்லாரும் உனக்குடி பிடிச்சிதா ஸ்ரீதான்பா பையன் பிடிச்சி கிளாஸ் சாமி ரூம்ல இருக்கு நல்லா இருக்க சாப்பாடு பொண்ணு உட்காந்துக்கிறேன் நெக்ஸ்ட் பொண்ணாக போறியா அப்ப நெக்ஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டா அது என்ன சொல்றாங்க பெண் தோழியா கீழே கேன் இருக்கு
டம்ளர் கீழே இருக்கு எத்தனை வரணும் வரலையே. சாப்பிடுறா வீடியோ தானே ஊட்டலாமா ஆ ஊட்டலாமா ஆ இனி மருந்துதான் கண்டிப்பா போடுது. யூடியூப்ல வீடியோ ஆன் பண்றா. ஐயோ சரி நீ ஊட்டி விடுற மச்சான் நீயே ஊட்டிக்கடா தெரியும் தெரியும் போட்டோ டக்குன்னு பாருங்க அவர் கல்யாணத்துக்கு அவரே போட்டோ எடுக்கிறாரு நம்ம கல்யாணத்துக்கு அவரே போட்டோ எடுக்கிறாராம். நீ கை தட்டுறா வாடா. சரி கேப்பா. நீ போதனா. பாய் சொல்லையா லைன் கலந்துச்சா ஓட்ட வா ஐயா ஹாய் சொல்லுங்க பாய் முன்னாடி நான் வீட்டாண்ட இருப்பேன். போயிட்டு வாங்க. பாய். குழந்தை பத்துரும். ஐயோ என் வீட்டுக்கார என்ன விட்டா ஒரேடியா முச்சு விட்டுருவாரு கதையை. பாய் பாய் வரமா அத்தா அலாட்ல 10 ரூபா. பாய்